கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 8. ஆனந்த் சிங் ஜெய்சிங்கிடம், நீ எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறாயோ அதன்படியே நடக்கலாம். நமது ஆயுள் முழுமையும் நினைவில் இருக்கத்தக்க காரியம் நிறைவேறும். ஆனால் ஒரு விஷயம், நீ எதிர்பார்த்திராத சிக்கலான சங்கதி இதில் ஏற்படும். ஒரே ஒரு முறை தவிர எப்பொழுதும் இத்தகைய விவகாரங்கள் சிக்கலின்றி நடப்பதை நான் கண்டதே இல்லை என்றான். இதை கேட்டபொழுது ஜெய்சிங் இதுகாரும் அடைந்த சந்தோஷம் ஒருவாறு மங்கிவிட்டது. அவன் ஆனந்த் சிங்கை நோக்கி, நீ இன்று பூரணமாக ஜெயமடைந்தாய். இந்த சமயம் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் அபஜயமடைந்தால் என் மனம் தாளாது என்றான். ஆனந்த் சிங், நீ அபஜயமடைய மாட்டாய். இந்த விஷயத்தில் நீ பூரண ஜெயமடைய வேண்டும் என்று நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். ஜெய்சிங் ஆனந்த் சிங் கூறிய வார்த்தைகளால் தைரியமடைந்து அந்த தைரியத்தோடு வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது வீட்டுக்காரி அவன் எங்கு உட்கார்ந்திருக்கும்படி கூறினானோ அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஜெய்சிங் அவளை நோக்கி, மேலறையில் ஏதேனும் குழப்பம் நடந்ததா என்று கேட்டான். அதற்கு அம்மாது, இல்லை இல்லை, அங்கு எந்தவித குழப்பமும் இல்லை. நீ சென்றது முதல் அங்கு எல்லளவும் சந்தடியும் இல்லை என்றான். ஜெய்சிங் அவளுக்கு திருப்தியான பதிலளித்துவிட்டு தன் அறைக்கு மெதுவாக சென்றான். ஜெய்சிங் தன்னாலான வரையில் தன் காரியங்களை எல்லாம் சரிவர செய்தாலும் இனி நடக்க வேண்டிய காரியங்களில் மட்டும் மனக்கலக்கமாகவே இருந்தது. ஏனெனில் அக்கள்ளர்கள் மிக்க துஷ்டர்கள், எதற்கும் அஞ்சாத பாதகர்கள். அதோடு எதிலும் சந்தேகம் கொண்டு மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பிரத்யட்சியமாக அவன் கண்டிருக்கிறானாயினும் ஆனந்த் சிங்கிடம் கலந்து பேசிய பின் அவனுக்கு சற்று தைரியம் அடைந்தான். ஆனந்த் சிங், நீ இந்த காரியத்தில் பூரண ஜெயமடைய வேண்டும் என்பது என் தீர்மானம் என்று கூறி அதை கேட்டபின் அவன் மனதில் நாம் எப்படியும் ஜெயமடைவோம் என்ற தைரியம் உண்டாயிற்று. அதோடு இடையில் இதில் ஏதோ சிக்கலான விஷயம் இருக்கிறது என்றும், ஆனால் அந்த விஷயத்தில் ஆனந்த் சிங் உதவி செய்வான் என்றும் அவன் உணர்ந்தான். ஆயினும் அது என்ன என்று மட்டும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆனந்த் சிங் எந்த விஷயத்தில் தைரியம் கூறினானோ அதை பூரணமாக நிறைவேற்ற சக்தி இல்லாமல் ஒருபொழுதும் கூறி போக மாட்டான் என்று மட்டும் அவன் நன்கறிவான். மறுநாள் காலை ஜெய்சிங் படுக்கை விட்டு எழுந்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு முன்னால் ஆனந்த் சிங்கிடம் கூறிவிட்டு வந்த விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கையில் வீட்டுக்காரி ஒரு கடிதத்தை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அது ஆனந்த் சிங்கிடமிருந்து வந்த கடிதம். அக்கடிதத்திற்குள் ஆனந்த் சிங் முன்னாள் ஏற்பாட்டின்படி தங்கம்மாளிடமிருந்து வாங்கிய கடிதத்தை வைத்து அனுப்பியிருந்தான். வீட்டுக்காரி மிக்க ரகசியமான சமிக்கையோடு அக்கடிதத்தை அவளிடம் அளித்தாள். அவள் இப்போதுதான் மர்மம் ரகசியம் யாவும் அறிந்து கொண்டாள். ஜெய்சிங் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தான். அது மலைநாட்டு பாஷை. அவனுக்கு சற்றும் புலப்படவில்லை. ராஜாமணிக்கு அந்த பாஷை தெரியும் என்று தங்கம்மாள் அறிவாள். ஆயினும் எல்லாம் சரியாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு ராஜாமணியை காண சந்தர்ப்பம் வாய்க்கும் மட்டும் எதிர்பார்ப்பது என்றும், இன்றில் ஏதேனும் தந்திரம் செய்து அவளை கண்டு அக்கடிதத்தில் உள்ள விஷயத்தை அவள் அறியும்படி செய்ய வேண்டும் என்றும் கருதினான். ஜெய்சிங் சுமார் 1 மணி நேரம் எதிர்பார்த்ததும் ஒரு சந்தர்ப்பமும் நேரவில்லை. அடுத்த அறையின் கதவு திறக்கப்படவில்லை. இன்னும் 1/2 மணி நேரம் காத்திருந்தான். கள்ளர் ஒருவருக்கொருவர் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்கிறனவே அன்றி வேறொன்றுமில்லை. கடைசியில் ஜெய்சிங்கால் பொறுக்க முடியவில்லை. துணிகரமாக வேலை செய்வதே சரி என்று துணிந்து எழுந்தான். அக்கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிவப்பு சுண்ணாம்பால் சிலுவை குறியிட்ட கதவை தட்டினான். உடனே கள்ளர்கள் இருவரும் தங்கள் நிம்மதிக்கு இடையூறு நேர்ந்ததென்று அடியுண்ட வேங்கைகள் போல உருமினார்கள். அதோடு முரட்டுத்தனமாக குதித்தெழுந்து உட்கார்ந்தார்கள். உண்டான சந்தடியால் நடக்கும் சங்கதியை அறிந்த ஜெய்சிங் என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று தன் காரியத்தை முடித்துக் கொள்வதென்று தீர்மானம் கொண்டான். மறுவினாடி மிருதுவான காலடி சத்தம் கதவை நோக்கி வருவதை கேட்டது. உடனே கதவு கொஞ்சம் திறக்கப்பட்டு ராஜாமணி தன் எதிரில் நிற்க கண்டான். அம்மா, தொந்தரவு கொடுத்ததற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் வயோதிகன். என் கண்கள் மங்களாக இருக்கின்றன. எனக்கு மிக்க வேண்டிய நண்பர் ஒருவரிடமிருந்து கடிதம் வந்தது. அதை வாசிக்க என்னால் முடியவில்லை. தயவு செய்து வாசித்து காட்டினால் என் மனக்கலக்கம் ஒழியும் என்றான். அந்த சமயம் உள்ளே இருக்கும் கள்ளர் சந்தேகம் கொண்டு முணு முணு என்னும் சத்தத்தை கேட்டதும் ராஜாமணி கதவை நன்றாக திறந்துவிட்டு ஜெய்சிங்கை நோக்கி, என்னால் கூடுமானால் வாசித்து காட்ட ஒரு தடையும் இல்லை என்றான். அந்த சமயம் சின்னக்கல்லன் அவள் அருகில் வந்து ஏதோ, முன்னே நான் அக்கடிதத்தை பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவள் கரத்தில் இருந்த கடிதத்தை பிடுங்கிக் கொண்டான். அப்படி அவன் பிடுங்கிக் கொண்டதும் தன் இயற்கை குணமாகிய தைரியத்தை அடைத்து வெறுப்போடும் அலட்சியத்தோடும், உனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் மிக்க அற்பமானதும் நமக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லாததுமான விஷயங்களில் கூட சந்தேகம் உண்டாகிவிடுகிறது. சந்தேக பிராணிகளுக்கு இருண்டதெல்லாம் பேயே. இந்த கடிதத்தில் நம்மை பற்றிய சங்கதி ஒன்றுமில்லை. இப்படி அதை என்னிடத்தில் கொடுத்து விடு என்றாள். அந்த முரடன், நீ பேசாமல் வாய்
மூடிக்கொண்டிரு என்ற அக்கடிதத்தை பிரித்து 2 வினாடி உற்று நோக்கிய பின் சட் இது ஒன்றுமே தெரியவில்லை என்று கூறிவிட்டு முரட்டுத்தனமான பார்வையோடு உரிமைக்கொண்டே சற்று பின்னால் நின்று கொண்டிருந்த தன் தந்தையிடம் அதை அளித்து இதோ நீ பார் என்றான். பெரிய கள்ளன் அதை பார்த்து சந்தேகமின்றி ஒன்றுமே புரியவில்லை. இது மலைநாட்டில் வழங்கும் மலையாள பாஷை என்றான். ராஜமணி ஆமாம், இவர் அந்த நாட்டில் பிறந்தவர். இவர் நண்பரும் அந்த நாட்டவராதலால் அப்பாஷையில் எழுதாமல் வேறெந்த பாஷையில் எழுதுவார்கள் என்றாள். தந்தை கடிதத்தை அவளிடம் அளித்து இந்தா இதை வாசித்து கூறு, உனக்குத்தான் அந்த பாஷை தெரியுமே, பத்திரம், இதிலுள்ள சங்கதி இன்னதென்று என்னிடம் சொல். நான் அறியாத விவகாரம் இங்கொன்றும் நடக்கக்கூடாது, தெரிந்திருக்கட்டும் என்றான். ஜெய்சிங் அம்மா தயவுசெய்து இதிலுள்ள வார்த்தைகளை வாசி. என் நண்பர் என்ன எழுதினார் என்பதை அறிய நான் மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். இது எனக்கு வந்த கடிதம். இதிலுள்ள சமாசாரத்தை நான் அறிய வேண்டும். என் பாழும் கண் பார்வை மங்கி போய்விட்டதால் உனக்கு தொந்தரவு கொடுக்க நேர்ந்தது. நீங்கள் பல பாஷைகள் படித்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இங்கு வந்தேன், கோபிக்க வேண்டாம் என்றான். ராஜாமணி மிருதுவான பார்வையோடு ஜெய்சிங்கை நோக்கி பிறகு அந்த கடிதத்தை பார்த்து பின் கண்டபடி வாசித்தாள். மலையாள பாஷையில் அவள் வாசித்ததை கேட்ட ஜெய்சிங் அந்த சமயம் அவளுக்கு உண்டான மனக்கலக்கத்தை கண்டதும் மிக்க வந்தனம். என் நண்பன் நான் கொடுக்க வேண்டிய வார வாடகையை தான் அளிப்பதாகவும் அவன் வரும்பொழுது நான் வீட்டில் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறான் என்று கூறிக்கொண்டே சற்றும் ஐயமில்லாதவன் போல அந்த முரட்டுக்கல்லனை நோக்கினான். மூத்த கல்லன் அதில் கூறப்படும் வார்த்தைகளின் அர்த்தம் அதுதானா? நீ சொல் என்று தன் புத்திரியை கேட்டான். அந்த பெண் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு இதோ அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே அர்த்தத்தை கூறுகிறேன் என்று மொழிந்து என் நண்பனே நீ பயப்பட வேண்டாம். உன் நண்பர் உன்மேல் மிக்க அன்பு கொண்டிருக்கிறார், உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் 4 மணி நேரங்களில் நீ சுகமடைவாய். தைரியத்தோடும் உன் சுயபுத்தியோடும் நடந்து கொள். மலையாளத்தார் வழக்கம் இப்படித்தான் எழுதுவது என்று கூறிவிட்டு ஜெய்சிங்கை நோக்கி உன் நண்பர் உன்மேல் அன்புடையவராகவும் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருப்பதை பற்றி நான் சந்தோஷமடைகிறேன் என்று கூறிவிட்டு புன்னகையோடு அந்த கடிதத்தை அவனிடம் அளித்து விட்டார். ஜெய்சிங் கடிதத்தை வாங்கிக் கொண்டு உடனே அங்கிருந்து கிளம்பினான். அவள் வாசித்ததை கேட்டபொழுது அவன் பிரமையடைந்து விட்டான். கூடுமானால் அவளை பேச விட்டாதபடி நிறுத்திவிட்டிருப்பான். ஏனெனில் அத்தகைய துஷ்டர்கள் முன் அம்மாதிரி வார்த்தைகள் அவள் வாசிப்பதை கேட்டதும் அவன் நெஞ்சு நடுங்கிவிட்டது. அந்த முரட்டுக்கல்லர் முன்னமே இயற்கையில் சந்தேகமுடையவர்கள். அவர்களிடம் இத்தகைய மொழிகளை கூறினால் அவர்கள் விபரீதமாக எண்ணிக்கொண்டு அவர்கள் எது செய்யவும் அஞ்சவே மாட்டார்கள் என்பதில் ஜெய்சிங்கிற்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவளுக்கு என்ன பைத்தியமோ என்று கருதினான். ஆனால் அவள் அவ்வார்த்தைகளை கூறியிருப்பின் கடைசியில் தன் மெய்யாக அவற்றின் பொருள் தன்னை பற்றியதே என்று கருதவள் போல மிக்க பெருந்தன்மையோடு நடித்ததற்காக ஜெயசிங் மிக்க வியப்படைந்தானாகையால் இன்னும் அதிகமாக அவளிடம் நன்றி வைத்தவனாக அதை விட்டு தன் அறைக்கு சென்றான். அதன் பிறகு அவள் தனியாக வந்து தன்னை காண்பாள் என்று மிக்க ஆவலோடு காத்து கொண்டிருந்தான். ஏனெனில் இப்பொழுது அக்கடிதம் தங்கம்மாள் எழுதினாள் என்றும் அதில் குறித்த விஷயங்களை தன்னை பற்றியதே என்றும் அவள் நன்கு அறிவாளாதலால் எப்படியாயினும் எத்தகைய பீதியும் மனக்கலக்கமும் இருப்பினும் தனியே வந்து தன்னை கண்டு பேச அவள் விரும்புவாள் என்று அவன் நன்கு அறிவான். அதனால் பொறுமையோடு அவள் வரவிற்காக காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் நம்பிக்கை வீணாகவில்லை. சுமார் 1 மணி நேரம் கழித்து ராஜாமணி வெளியில் வந்து அவன் அறைக்கு எதிரே நின்று மூக்கின் மேல் விரலை வைத்து பேச வேண்டாம் என்று சமிக்கை செய்தாள். ஜெய்சிங் முன் யோசனையோடு அவளுக்கு கூற வேண்டிய சங்கதியை ஒரு கடிதத்தில் எழுதி ஆயத்தமாக கரத்தில் வைத்துக் கொண்டிருந்தான். ஆகையால் சட்டென்று எழுந்து சென்று அவள் தாழ்வாரத்தில் இருக்கும் போதே அக்கடிதத்தை அவளிடம் கொடுத்து விட்டான். உன் தமையன் வெளியில் செல்லும் சமயம் பார்த்து நீ அதிகமாக ஒரு மேல் அங்கியும் சால்வையும் அணிந்து கொண்டு இந்த அறைக்கு வந்துவிடு. அந்த மேல் அங்கி சால்வை 2ஐயும் இங்கு வைத்துவிட்டு உடனே கீழ் செல்லும் படிகளின் தலைப்பில் இருக்கும் அறைக்கு போய்விடு. இதற்கு மாறாக நடக்கலாகாது. நீ ஒன்றும் பேசவும் வேண்டாம். உன் தந்தையும் தமையனும் சிறை செய்யப்படுவார்கள். உனக்கு பிரியம் இருந்தாலும் இல்லாவிடினும் இது நடந்தே தீரும். இதை தடுக்க உன்னால் முடியாது. ஆனால் நீ இதில் கூறியபடி நடந்தால் அவர்கள் சிறை செய்யப்படுவது பகிரங்கமாக இராமல் ரகசியமாக உனக்கும் உன் கணவருக்கும் அவமானமின்றி நடைபெறும் என்று அதில் எழுதியிருந்தது. அவள் இந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது அவள் முகத்தில் ஒரு விதமான தைரியம் தோன்றியது. முழுமையும் வாசித்த பின் அவள் ஜெய்சிங்கை குறிப்பாக நோக்கிக் கொண்டே அந்த கடிதத்தை தரையில் நழுவ விட்டாள். ஜெய்சிங் கீழே விழுந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி நான் அதில் கூறியுள்ளதற்கு எல்லளவு மாறாக நடக்க முடியாது என்று குறிப்பாக சமிக்கை செய்தான். ஜெய்சிங்கின் துணிகரமான பதிலை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆகையால் விசனத்தோடு தலை குனிந்து அக்கடிதத்தை சுட்டிக்காட்டி அதன்படி மனதார நடப்பதாக தன் இருதயத்தின் மேல் கரத்தை வைத்து சமிக்கை காட்டிவிட்டு சென்றாள். அதன் பின் ஜெய்சிங் அந்த கடிதத்தை எடுத்து கிழித்து எறிந்து விட்டான். அவன் அந்த அறைக்கு வந்தது முதல் அப்பொழுதுதான் மன திருப்தியோடு தன் அறையின் கதவை மூடினான். இனி அவன் செய்ய வேண்டிய வேலைகளை தன் மாறு வேடத்தை அவசியம் கலைந்துவிட வேண்டும். நோயாளியாகிய சித்திரக்காரன் வேலை முடிந்தது. இனி துப்பறியும் ஜெய்சிங்காக மாறிவிட வேண்டும். மணி 2 அடிக்கும் சமயம் முன் ஏற்பாட்டின்படி அவனுடைய உதவி ஆட்கள் வந்துவிட்டார்கள்.
முன்னே ஆனந்த் சிங் வந்தான். அவன் ஜெய்சிங் இருக்கும் அறைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய அறைக்குள் மறைந்து கொண்டான். 2 நிமிடங்கள் கழித்து துப்பறி விலாகவை சேர்ந்தவர்கள், மிக்க அபூர்வமான பலசாலிகள் இருவர், தங்கள் பாதரட்சிகளை கழற்றிவிட்டு படிகளின் வழியாக ஏறி வந்து வீட்டில் உள்ளவர்களில் ஒருவருக்குமே எல்லளவும் சந்தேகமும் தோன்றாவண்ணம் மிக்க சாமர்த்தியமாக ஆனந்த் சிங் நுழைந்த அதே அறைக்குள் போய் மறைந்து விட்டார்கள். கடைசியாக வீட்டுக்காரி ஜெய்சிங் ராஜாம்பாளை கடைசியில் எந்த அறைக்கு சென்றிருக்கும்படி கூறினானோ அந்த அறைக்குள் அவளுக்கு துணையாக இருக்கச் சென்றாள். இப்பொழுது கடைசி நாடகத்திற்கு யாவும் ஆயத்தமாகிவிட்டன. கல்லரில் சின்னவன் வெளியில் செல்லும் வேலையாதலில் அதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் அத்தகைய மகா முரடர்களான போக்கிரிகளை ஏக காலத்தில் இருவரையும் பிடிப்பதை விட தனித்தனியாக ஒவ்வொருவராக பிடிப்பதில் அனுகூலம் இருக்கிறது. அப்படி செய்தால் ரத்தம் சிந்தாமல் ஒருவருக்கும் துன்பம் நேர ஒட்டாமல் பிடித்து கொள்ளலாம். அதோடு மிக முக்கியமாக இந்த காரியத்தை பகிரங்கத்திற்கு வராமல் நிறைவேற்றலாம். பூபாலப்பிள்ளையின் கௌரவத்திற்காக இவ்வாறு செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்றில் தக்க ஆசாமிகளாக 5-6 பேரை கொண்டு வந்து ஒரு வினாடியில் அவர்களை பிடித்துக் கொள்வார்கள். மணி 2 அடித்தது. உடனே கல்லர் இருக்கும் அறையின் கதவு திறக்கப்பட்டதும் சின்ன கல்லன் தன் இயற்கை குணப்படி முரட்டுத்தனமான நடையோடு இவர்கள் இருக்கும் அறைகளின் முன்பாகவே நடந்து கீழிறங்கி சென்றான். அவன் சென்றதும் ஜெய்சிங் மிக்க ஆவலோடு ராஜாமணிக்காக காத்து கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் கூறியபடி அவள் வேறொரு மேல் சட்டையோடும் சால்வையோடும் இன்னும் வரவில்லை. 2 நிமிடங்களில் ராஜாமணி வந்து 1 நிமிடம் அங்கு நின்று மேற்சட்டையையும் சால்வையையும் அவனிடம் அளித்துவிட்டு சென்றாள். இனி நடக்க வேண்டிய விஷயங்களே மிக்க புத்தி சாமர்த்தியத்தோடும் தைரியத்தோடும் நடைபெற வேண்டியதாக இருந்தது. ஜெய்சிங் ராஜாமணியின் சட்டையை தான் அணிந்து கொண்டு அவள் சால்வையை நன்றாக முகமறை வண்ணம் போர்த்து கொண்டான். அதோடு கைக்குட்டையை ஒரு கரத்தில் பற்றி நன்றாக மூக்கினருகில் முகத்தில் அணைத்து கொண்டான். அத்தகைய மாறு வேடத்தில் துணிகரமாக கல்லர் அறைக்குள் நுழைந்தான். அந்த அறையின் கதவு அந்த சமயம் கொஞ்சம்தான் திறந்திருந்தது. அந்நியரை போல அபிநயம் செய்வதில் கை தேர்ந்த ஜெய்சிங் ராஜாமணி எப்படி நடப்பாளோ அவ்வாறே நடந்து கொண்டு அவள் எப்படி அச்சத்தோடு மெதுவாக கதவை திறப்பாளோ அப்படியே திறந்து கொண்டு சென்றான். ஆயினும் அந்த சமயம் அறைக்குள் ஒரு பெரிய சாய்வு நாற்காலியில் ராஜமணியின் தந்தையாகிய பெரிய முரட்டுக்கல்லன் சாய்ந்து படுத்திருப்பதைக் கண்டதும் அவன் மனதில் சற்று அச்சம் உண்டாயிற்று. ஆயினும் ஜெய்சிங் ஸ்திரீகளைப் போலவே தேகத்தை வளைத்துக் கொண்டு மெதுவாக கதவை மூடிவிட்டு அங்குள்ள ஒரு சாளரத்தின் அருகில் இருந்த ஒரு ஆசனத்தை நோக்கி சென்றான். தன் புத்திரியே வந்தவள் என்று கருதிய கல்லன், நீ கூட அடுத்த அறையில் உள்ளவன் போல குலைக்க மாட்டாய் என்று கருதுகிறேன் என்றான். ஜெய்சிங் அவன் வார்த்தைகளை கவனிக்காதவன் போல சாளரத்து அருகில் சென்று வீதியை பார்த்தது போல உட்கார்ந்தான். ஏனெனில் அவன் எழுந்து தன்னை நோக்கி வரவேண்டும் என்பதே ஜெய்சிங்கின் கருத்து. எதற்காக எனில் இப்பொழுது அவன் அறையின் வாயிற்படியை பார்த்தபடி இருக்கிறான். அவன் இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் மேல் பாய்ந்து அவனை பிடிப்பது கஷ்டம். அதோடு இருப்பது அவனுடைய பிரம்மாண்டமான பலம் பொருந்தி உருவத்தை நேரில் நன்றாக பார்த்ததால் இந்த நிலைமையில் அவனை ஒருவருக்கும் ஆபத்தின்றி பிடிப்பது கஷ்டம் என்று ஜெய்சிங்கிற்கு நன்றாக புலப்பட்டது. ஆனால் கல்லனோ மனசலிப்பாலோ சோம்பேறித்தனத்தாலோ அங்கிருந்து எழுந்திருக்கவே இல்லை. அந்த சமயம் அறைக்கு வெளியில் ஆனந்த் சிங் முதலியவர்கள் மெதுவாக வருவது போன்ற சத்தம் ஜெய்சிங் செவிகளில் வீழ்ந்தது. அவன் உடனே ஒரு தந்திரம் செய்தான். அதாவது சாளரத்தின் வழியாக வீதியில் ஏதோ அதிசயமான சம்பவத்தை கண்டவன் போல அடடா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு குனிந்து பார்த்தான். அதை கேட்டதும் எப்பொழுதும் சந்தேகமுடைய கல்லன் சட்டென்று துள்ளி எழுந்து, என்ன அங்கே, நீ என்ன பார்க்கிறாய் என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் சென்றான். மறு வினாடி கதவு மெதுவாக திறக்கப்பட்டதும் ஆனந்த் சிங்கும் அவன் நண்பர்கள் இருவரும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கல்லனை பிடித்து கொண்டார்கள். அவன் மிக்க துணிகரமும் அதிக பலமுடையவனாகினும் பருத்து கொழுத்த தேகமுடையவன் எனினும் அந்த சமயம் அவர்களிடமிருந்து தப்பித்துக்கொள்ள அவனால் முடியவில்லை. ஆயினும் சபித்துக்கொண்டே, ஏ பெண்ணே, இது உன்னுடைய குற்றமே என்று கூறி எதில் இருப்பது தன் புத்திரியே என்று எண்ணிக்கொண்டு குனிந்து அவள் செவியருகில் குசுகுசு என்று கூறுவதற்காக தன்னை பிடித்திருக்கும் மூவரையும் இழுத்துக்கொண்டு நகர்ந்து ஜெய்சிங் அருகில் சென்று போய் கதவின் மேல் இருக்கும் அக்குறியை கலைத்துவிடு. இன்றில் தெரியுமா நான் என்ன செய்வேன் தெரியுமல்லவா? எப்படியும் செய்து விடுவேன், நான் கூறுவதை கேட்கிறதா என்றான். ஜெய்சிங் முகத்தை மறுபடியும் திருப்பியபடி எழுந்து மெதுவாக சென்று கதவில் இருந்த சிலுவைக்குறியை கலைத்து விட்டான். ஆனால் அதற்குள் கல்லன் நன்றாக கட்டப்பட்டு வாயில் துணி அடைக்கப்பட்டு விட்டதையும் கண்டதும் துரிதமாக தன்னிடம் வைத்திருந்த சிகப்பு சுண்ணத்தை எடுத்து மறுபடியும் கதவில் முன்னிருந்தது போலவே நன்றாக சிலுவை குறி போட்டு விட்டான். பிறகு அவன் திரும்பிச் சென்று முன்போல சாளரத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டான். பெரிய கல்லனை பிடித்தது போல தந்திரமாக சிறிய கல்லனையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெய்சிங் அவ்வாறு செய்தான். அதற்காகவே ஆனந்த் சிங்கும் அவன் நண்பர்களும் இப்பொழுது பூரணமாக சக்தியற்றிருக்கும் பெரிய கல்லனை இழுத்துக் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கும் அறையில் வைத்தார்கள். இப்போது சற்றேனும் சந்தடி செய்யவே முடியாது. ஆனந்த் சிங்கும் அவன் நண்பர்களும் கூட அங்கேயே சந்தடி செய்யாமல் மறைந்திருந்தார்கள். ஜெய்சிங் சின்னக்கல்லனுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டு சாளரத்தின் அருகில் உட்கார்ந்திருக்கிறான். ஒரு விசேஷமும் நடைபெறாதது போல கதவு வழக்கம் போல மூடப்பட்டிருந்தது. ஜெய்சிங் மனத்தளர்ச்சியடையாமல் பூரண தைரியத்தோடு உட்கார்ந்திருந்தான்.
அவன் மிக்க தைரியசாலியான ராஜாமணியின் உடைகளை மேலே அணிந்திருந்ததால் அவளுடைய தைரியம் அவன் உள்ளத்திலும் பாய்ந்தது போலிருந்தது. சுமார் அரை மணி நேரம் கழிந்தது. இவ்வளவு நேரம் சின்னக்கல்லன் வெளியில் இதுகாரம் தாமதித்ததில்லை. ஒரு சமயம் அவன் ஏதேனும் சந்தேகம் கொண்டு ஓடிவிட்டானோ என்று ஜெய்சிங் சற்று கலக்கமடைந்தான். மறு நிமிடம் யாரோ தட் தட் என்று படிகளில் ஏறி மேலே வரும் சத்தம் கேட்டதும் கோபத்தாலோ இயற்கையாயுள்ள முரட்டுக்கணத்தாலோ கதவு பலமாக தடார் என்று தட்டப்பட்டதும் படீர் என்று கதவை திறந்து கொண்டு சின்னக்கல்லன் உள்ளே நுழைந்து வருவதை ஜெய்சிங் கண்டு எத்தகைய சம்பவத்திற்கும் ஆயத்தமாக இருந்தான். அவன் வாயிற்படி கடந்து 2 அடி வைத்ததும் நின்று உருமிக்கொண்டு, எங்கே தகப்பனார் என்றான். ஜெய்சிங் தலையை மெதுவாக எனக்கு தெரியாதென்று அசைத்து மௌனமாக இருந்தான். அவன் தன் கரத்தில் இருந்த பிரம்பால் சடார் என்று பூமியை அடித்து தன் தங்கை என்று கருதியிருக்கும் ஜெய்சிங்கை நோக்கி, நான் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீ அங்கு சாளரத்தின் அருகில் உட்கார்ந்து உன்மத்தம் கொண்டவளைப் போல வெளியில் பார்த்து கொண்டு எனக்கு விடையிழைக்காமல் இருப்பதன் அர்த்தம் என்ன என்றான். ஜெய்சிங்கோ அப்பொழுதும் பதிலளிக்கவில்லை. கல்வனுக்கு கோபம் அடக்க முடியாததாகிவிட்டது. ஆயினும் ஏதோ அபாயமாகிய காற்று வீசுவது போல அவனுக்கு ஐயம் உண்டானதால் அவன் கோபத்தை வெளியிட முடியவில்லை. ஆனால் மிக்க கோபத்தோடு காட்டு மிருகம் போல ஜெய்சிங்கை விழுங்கிவிட கருதிவன் போல அங்கு நின்றபடி கோபத்தணல் வீசும் கண்களோடு கண்களை உருட்டியபடி அவனை உற்று நோக்கினான். ஆனால் அந்த இடத்தை விட்டு பெயரவில்லை. சின்னக்கல்லன் தன் அருகில் வந்தால்தான் அவனை சந்தடி செய்யாமல் பிடிக்க முடியும். அவனோ எட்டவே நிற்கிறான். ஜெய்சிங் பொறுத்து பார்த்தான். காரியம் ஆலசியமாகிறது. கடைசியில் துணிந்து சாளரத்தின் வழியாக வீதியை நோக்கி அங்கு யாருக்கோ கையால் சமிக்கை செய்வது போல அபிநயம் செய்தான். அந்த தந்திரம் உடனே பழித்து விட்டது. எப்படியெனில் அதை கண்டதும் கள்ளன் கள்ள கழுதை என்ற மிக்க உக்கிரத்தோடு சத்தமிட்டு கொண்டு கையில் இருந்த பிரம்பை ஓங்கிக் கொண்டு ஜெய்சிங்கின் மேல் பாய்ந்தான். ஆனால் மறுவினாடி மிக்க உன்னிப்பாக யாவும் கதவின் சந்தில் பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் சிங்கும் அவன் ஆட்களும் வேங்கைகள் போல பாய்ந்து சென்று அவனை பிடித்து கொண்டார்கள். ஆயினும் அதற்குள் அந்த முரடன் தன் கரத்தில் இருந்த பலமான பிரம்பால் ஓங்கி ஜெய்சிங்கின் மண்டையில் அடித்து விட்டான். ஜெய்சிங்கிற்கு இத்தகைய சம்பவம் ஏதேனும் நேரும் என்று முன்னமே தெரியும். அந்த முரடர்களின் வஞ்சம் ராஜாமணி மேல் விழாதபடி அவளை காப்பாற்ற வேண்டும் என்று கருதியே அவன் அவள் உடைகளை அணிந்து அவளைப் போல வேடமணிந்து அங்கு உட்கார துணிந்தான். ஆகையால் நடந்த சம்பவம் அவன் எதிர்பார்த்ததே அன்றி வேறில்லையாகையால் அந்த சமயம் அச்சம்பவம் அவனுக்கு மனத்தாங்களை அளித்தாலும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் உடனே சமாளித்துக் கொண்டு எழுந்து நின்று தன் வேட உடைகளை களைந்துவிட்டு தான் ஆரம்பித்த வேலையை பூர்த்தி செய்ய தொடங்கினான். தன் தங்கை என்று தான் கருதி உருவம் தன் தங்கை அல்ல என்றும், இதற்கு மாறாக போலீஸ்காரரில் ஒருவனாகிய ஒரு ஆடவன் என்றும் அவன் தன் தங்கையின் உடைகளை அணிந்திருந்ததால் தன் தங்கையே அவைகளை அவனிடம் அடித்திருக்க வேண்டும் என்றும், ஆகையால் அவளே தான் சிறையாக்கப்படுவதற்கு உளவாக இருந்திருக்கிறாள் என்றும், இவ்வளவு தூரம் நடந்த வரையில் தன் தந்தை முன்பே சிறை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும், இவ்வளவு விஷயங்களும் ஏக காலத்தில் அவன் மனதிற்கு புலப்பட்டதும் அவன் அடைந்த கோபத்திற்கு ஒரு அளவே இல்லை. அந்த சமயம் ராஜாமணி மட்டும் அவனுடைய எதிரில் இருந்து அவன் கரங்கள் தன் சுயாதீனத்தில் இருந்து கட்டாயம் அவளை கொன்றுவிட்டுத்தான் வேறு வேலை செய்திருப்பான் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. எல்லா விவகாரங்களும் முடிந்த பின் ஆனந்த் சிங் தன் 2 கூட்டாளிகளையும் அனுப்பிவிட்டு கள்ளர் இருவரையும் தன் முன்பாக நிறுத்தினான். அப்பொழுது மூத்த கள்ளன் இனி தப்ப முடியாதென்பதை நன்கு உணர்ந்தான். சிறிய கள்ளன் பிடிக்கப்பட்டதும் பெரிய கள்ளனுடைய வாயில் அடைத்திருந்த சீலை எடுக்கப்பட்டது. என் மகன் துரிதமாக கூறி 2 மொழிகளால் அவன் எல்லா சங்கதிகளையும் அறிந்து கொண்டான். அதனால் அடக்கொண்ணாத ஆத்திரமும் ஆவேசமும் கொண்டு ஆனந்த் சிங்கை நோக்கி, நான் கோருவதெல்லாம் என் பெண்ணை காண வேண்டும். ஒவ்வொரு தந்தையும் தன் புத்திரியை காண சுதந்திரமுடையவர் என்று கூறினான். ஆனந்த் சிங், பேசாமல் வாயை மூடிக்கொண்டிரு. வீண் குழப்பம் செய்வதில் ஒரு பயனுமில்லை. உன் நாடகம் முடிந்துவிட்டது. இனி பேசாமல் மரியாதையாக அடங்கியிருந்தால் தப்பினாய் தெரிகிறதா? நீ உன் மகளை பார்ப்பாய். ஆனால் அவளை காப்பாற்ற அவள் கணவன் இங்கு வந்த பின்பே காண்பாய் என்றான். அவள் கணவனா? ஓஹோ, உனக்கு அந்த சங்கதிகளாம் தெரியும் போலிருக்கிறது. அவன் மிக்க பணக்காரன் என்றும் பெருமைக்காரன் என்றும் கூறுகிறார்கள். அவன் வந்து நாங்கள் நாய்கள் போல இங்கு கட்டப்பட்டிருப்பதை பார்த்தால் தன் மாமனாரும் தன் மனதிற்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறதென்று அவனே வந்து கூறட்டும் என்றான். ஆனந்த் சிங் அவர் வருகிறார் என்றான். ஏனெனில் அவன் முன்பே ரகசியமாக பூபால பிள்ளையின் வீட்டிற்கு ஆள் அனுப்பியிருந்தான். ஆகையால் தைரியத்தோடு அவர் வருவார் என்று கூறிவிட்டு, நீங்கள் இப்போது சிறைச்சாலைக்கு போய் அங்கு காலத்தை கழிப்பதே நலமென்று அவரே கூறுவார் என்றான். சிறிய கள்ளன், நீ அழிந்து போவாய். ஆனால் அவன் என்றான். யாவும் கேட்டுக்கொண்டிருந்த ஜெய்சிங், ஆனால் அவன் என்றால் என்ன என்று கூறிக்கொண்டே நின்றான். உடனே கதவு திறக்கப்பட்டதும் பூபால பிள்ளை அறைக்குள் வந்தார். பூபால பிள்ளை கண்டதும் 2 கள்ளர்களும் தாங்கள் தலை குனிந்த நிலைமையிலிருந்து எழுந்து மெதுவாக உட்கார்ந்தார்கள். ஏனெனில் பூபால